V4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் திரைக்கு வந்திருக்க ஜென்டில் உமன் திரைப்படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஜென்டில்மேன் அப்படின்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்தோட நாயகன் மிகப்பெரிய கொள்ளைக்காரன், அதோட ஒரு கொள்கைக்காரன். தான் ஈட்டிய பணத்தை வந்து நியாயமான வழியில் செலவு பண்ணுறார் அப்படிங்கிற ஒரு மைய கருத்தை சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தில் ஜென்டில் உமன் ஒரு கொலகாரியாக இருக்காங்க, அதேல ஒரு பத்தினியாகவும் இருக்காங்க. இவங்களை எப்படி நியாயப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஒன்லைனை கூட சொல்லலாம். பட்டு நான் தவறே செய்யலை, எனக்கு சுற்றி இருக்க உலகத்தை பற்றி கவலை கிடையாது, நான் செய்கிறது சரி அப்படிங்கிற ஒரு திடமான கதாபாத்திரத்தில் இந்த படம் வந்து ஜென்டில் உமன் அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சுருக்காங்க. இந்த படத்தை ஒன் டிராப் ஓசன் பிக்சர் சார்பாகவும் கோமலஹரி ஹரிபாஸ்கர் இணைந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. ஜோஸ்வா சேதுராமன் எழுதி இயக்கியிருக்காரு. கோவிந்த் வசந்த் இசை அமைச்சிருக்காரு. இளையராஜா சேகர் எடிட் பண்ணியிருக்காரு. காத்தாவராயன் கேமரா ஒர்க் பண்ணியிருக்காரு. நடிகர்கள் பார்த்தா லிஜோமல் ஜோஸ், ஹரிகிருஷ்ணன், லாஸ்லியா, கோவிந்த் வசந்தா. நடிகர்கள் பார்த்தா இந்த 3 பேர் தான் முக்கிய பாத்திரமாக இருக்காங்க. ஒரு 2 சின்ன சின்ன கேரக்டர் வரவங்க தான் இருக்காங்க. படம் முழுக்க ஒரு வீட்டிலேயே நடக்கிற ஒரு படமாக அந்த படம் எடுத்திருக்காங்க. தமிழ் சினிமா அடுத்த கட்டத்துக்கான வளர்ச்சி பாதையில் போயிருக்கு அப்படிங்கிறது இந்த படமும் ஒரு உதாரணம் சொல்லலாம். ஏன்னா இப்போ சமீபத்தில் வர்ற எல்லா படங்களையும் பார்த்தீங்கன்னா சின்ன கண்டென்ட் எடுத்துகிட்டு திரைக்கதை வடிவில் மிகப்பெரிய அளவில் நம்மளை கவனிக்க வைக்கிறாங்க. சில படங்கள் இதுக்கு உதாரணம் சொல்லலாம். அந்த வழியில் இந்த படமும் ஒரு அடுத்து வர இயக்குநர்களுக்கு ஒரு புதிய வழித்தடத்தை தான் இந்த இயக்குனர் இந்த படத்தின் மூலம் சொல்லியிருக்காரு. படம் உண்மையிலே மிக பிரமாதமாக வந்திருக்கு. படம் ஆரம்பத்தில் ஒரு 10 நிமிஷம் ஒரு 15 நிமிஷம் நார்மலாக போகும். கணவன் மனைவி தூங்குறது, எழுகிறது, ஆஃபீஸ் போகிறது அப்படியே போயிட்டுருக்க படத்தில் திடீர்னு ஒரு டேர்னிங் வரும். அதாவது எல்லா மனிதர்களுமே சந்தர்ப்பம் சொல்ல தான் ஒரு மனிதனை கெட்டவன் ஆக்கும். ஒரு மனிதன் நல்லவன் கெட்டவன் நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாது. நல்ல கணவனாக இருக்கான், இவன் எப்படி தவறு செய்வான் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை கொடுக்கும். ரொம்ப அழகான குடும்ப பெண்ணாக இருக்கான், இவன் எப்படி கொலை செய்வாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேக பார்வை எல்லாத்துக்கும். சந்தேக பார்வையில் இவங்க செய்ய மாட்டான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். அப்படி இருந்து இந்த படத்தில் என்ன கணவனை கொலை செய்கிற அளவுக்கு என்ன சூழல் அப்படிங்கிறத அந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. முழுக்க ஒரு வீட்டுக்குள்ளேயே நடக்கிற ஒரு கதை. ரொம்ப பிரமாதமாக காட்சி நம்ம அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த டெம்ப் ஏற்றுறாங்க. கேமராமேனும் சரி, இசையமைப்பாளரும் சரி, இயக்குனரும் சரி, நம்மளை கட்டி போட்டு சீட்டில் உட்கார வச்சுறாங்க. அந்தளவுக்கு ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காங்க. ஒரு படம் வெற்றி அடைகிறதுக்கு நம்ம ஏகப்பட்ட சேசிங் காட்சி, ஒரு குத்துப்பாட்டு, அதாவது ரசிகர்கள் இருக்கணும் அப்படிங்கிற சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணுற ஒரு விஷயம் இல்லாமல் ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு 3 நடிகர்களை வச்சு தெளிவாக என்னால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத இயக்குனர் நிரூபிச்சிருக்காங்க. ஒரு படம் வெற்றி அடைகிறது 100 கோடி 200 கோடி 300 கோடி பட்ஜெட் தேவையில்லை. சின்ன படத்தை தெளிவாக கொடுக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையும் இயக்குனர் இந்த படத்தின் மூலம் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட முக்கியமான மிகப்பெரிய பலம்னா லிஜோமல் ஜோஸ் அவங்க தான் மிகப்பெரிய பலம் சொல்லலாம். ஏன்னா அவங்க தேர்வு செய்கிற ஒவ்வொரு படமும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றி படமாக அமையுதுங்கிறத தாண்டி கதை தெருவில் ரொம்ப கவனம் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வைக்க முடியுது. ஏன்னா அவங்க இதற்கு முந்தைய படங்களான ஜெய்பீம் படத்தில் பார்த்திங்கன்னா ராசு கண்ணு அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் பண்ணியிருப்பாங்க. அந்த படம் எவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு, அவங்களுக்கு எப்படி ஒரு பேர் கிடைச்சது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அது இப்போ சமீபத்தில் காதல் என்பது பொது உடைமை அப்படிங்கிற படத்தில் வந்து யாருமே ஏற்க தயங்குற ஒரு கேரக்டரை ரொம்ப ஏற்று ஒரு சவாலாக பண்ணி அதுலேயும் மிகப்பெரிய நல்ல பேர் எடுத்தாங்க. இந்த படத்துலையுமே ஒரு கிராமத்து பெண்ணாக அவங்க பெர்ஃபார்மன்ஸை எவ்வளோ அழகாக கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நிரூபித்தாங்க. எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நான் மிக சரியாக செய்வேன் அப்படிங்கிறத ஒவ்வொரு படத்துலையும் நிரூபிச்சுட்டு வர்றாங்க. அதில் தான் இது நிரூபிச்சிருக்காங்க. ஒரு சினிமா பார்வையாளனா நான் பழைய படங்கள்லேருந்து கவனிச்சுட்டு வர்றேன். நடிகைகள் அப்படின்னு பார்த்தாவே அழகானவங்க அப்படிங்கிறது எப்போவுமே காலங்காலமாக தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு வர விஷயம். சினிமா நடிகை அப்படின்னா அழகு இருக்கணும், அந்த அழகுக்காண்டி பார்க்குறதுக்கு ரசிகர் வருவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் அந்த காட்சிக்கு உயிர் கொடுத்து நடிக்கிற கேரக்டர் நீ எவ்வளோ பேர் இருக்காங்க சினிமாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ அந்த காலத்துலேருந்து எடுத்து பார்த்துங்க, நம்ம விரல் விட்டு தான் என்ன சொல்ல முடியும். கண்ணம்பாவை சொல்லுவாங்க, சாவித்திரி பத்மினி, சரோஜாதேவி இவெல்லாம் சொல்லுவாங்க. அதனை எடுத்து பார்த்தீங்கன்னா பானுப்பிரியா சொல்லுவாங்க, மும்தாஜ் சொல்லுவாங்க, ஜோதிகா சொல்லுவாங்க. இப்படி அந்த காட்சிக்கு உயிர் கொடுத்து நடிக்கிற அந்த பர்ஃபார்மன்ஸை கரெக்டாக பண்ணுற நடிகைகளை சொல்லுவாங்க. அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா ஜோமல் ஜோஸ் வந்து முக்கிய ஒரு இடம் பிடிக்கிறாங்க. தமிழ் சினிமா சொல்ல முடியாது, மலையாள சினிமா சொல்ல முடியாது, இந்திய சினிமாவில் இவங்களுக்கு ஒரு தனி இடம் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா இவங்களோட பாத்திரங்கள் தேர்வு ஒவ்வொரு படத்துலையும் தேர்வு செஞ்சு நடிக்கிறாங்க. ஒரு படம் வெற்றி அடைஞ்சால் அந்த நடிகருக்கும் சரி நடிகைக்கும் சரி நிறையா பட வாய்ப்புகள் வரும். பட் ஆனால் இவங்க தேர்வு ரொம்ப சரியாக பண்ணிக்கிட்டு வர்றாங்க. ஸோ மிகப்பெரிய இடம் இந்திய சினிமாவில் இவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது. அதை காலம் நிரூபிக்கும். அவரை போல் ஹரிகிருஷ்ணன் பார்த்திங்கன்னா அவருமே பார்த்திங்கன்னா அவர் ஒரு 10 வருஷமாக அவரை நான் கவனிச்சுட்டு வரேன்.
ஒவ்வொரு படத்துலையும் பார்த்தீங்கன்னா அவர் ஒவ்வொரு கெட்டப்பில் ஒவ்வொரு கேரக்டரில் வந்து எந்த கேரக்டர் கொடுத்தாலும் என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிறத நிரூபிச்சுக்கிட்டே வர்றாரு. நம்ம மெட்ராஸ் படம் பார்த்துருப்போம், அந்த ஜானி கேரக்டர் எப்படி பண்ணார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். அப்புறம் கபாலியில் டைகர்னு ஒரு கேரக்டர் பண்ணார், அதுவும் எவ்வளோ பெரிய ரீச் ஆச்சு அப்படிங்கிறது தெரியும். சண்டைக்கோழி 2ல் வந்து அன்புன்னு ஒரு கிராமத்து பையன் கேரக்டரில் பண்ணியிருப்பார். காடப்புறா கலைக்குழு அப்படிங்கிற படத்தில் ஒரு கதாநாயகனாக லீடை பண்ணியிருப்பார். தங்கலான் படத்தில் விக்ரம் கூடவே ட்ராவல் பண்ணுவார். அந்த படத்துக்காண்டி உடம்பெல்லாம் கொஞ்சம் ஏற்றி இறக்கி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ஸோ இந்த படம் வரிசையில் வந்து ஒவ்வொரு படத்துலையுமே பார்த்திங்கன்னா என்ன கேரக்டர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தாண்டி எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நான் சரியாக செய்வேன் அப்படிங்கிறத ஒவ்வொரு படத்தில் நிரூபிச்சுட்டு வர்றாரு. இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா கதாநாயகி தான் முக்கியத்துவம், கதாநாயகி தான் டைட்டிலே அப்படிங்கிற விஷயத்தில் இந்த கதையை வந்து வேறு எந்த கதாநாயகத்தை சொன்னாலும் அவங்க ஏற்றுக்குருவாங்களா, என்னோட இமேஜ் போயிடும் அப்படின்னு மறுத்திருப்பாங்க. ஆனால் இவர் தொடர்ந்து ஏற்றுட்டார்னா ஒரு நல்ல படம் ஜெயிக்கணும், ஒரு நல்ல படத்தில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி நம்ம என்ன கேரக்டர் பண்ணாலும் அதை சரியாக செய்யணும் அப்படிங்கிறத இவர் செஞ்சுருக்காரு. ஹரிகிருஷ்ணன் செஞ்சுருக்காரு. தமிழ் சினிமாவில் இவருமே பார்த்திங்கன்னா வெற்றி பட நாயகன் வரிசையில் இப்போ மணிகண்டன் தமிழ் சினிமாவில் நல்ல ஒரு ரீச்சான நடிகராக வந்துட்டுருக்காரு. அவரை தொடர்ந்து இவரும் அந்த இடத்துக்கு வருவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இந்த படம் கொடுத்த படமாக தான் வந்திருக்கு. அதே மாதிரி இசையமைப்பாளர் கோவிந்த் வசந்தா படத்துக்கு வந்து மிகப்பெரிய பலமாக இருக்கார். கேமராமேனும் இசையமைப்பாளரும் மிகப்பெரிய பலம், எடிட்டருமே மிகப்பெரிய பலம் தான். ஒவ்வொரு காட்சியும் வந்து நம்ம கேமராமேன்லாம் பார்த்திங்கன்னா கதை போகிற மூடுக்கு தகுந்த மாதிரி அவரும் கேமரா ஒர்க் பண்ணி நம்மளை அப்படியே கதையோட ஒன்றி போக வைக்கிறாரு. அதே மாதிரி இசையமைப்பாளரும் காட்சி வந்து ரொம்ப பிரமாதமாக நம்மளே அந்த இதோட ஒன்றி போக வைக்கிறாரு. கணவனை கொலை செஞ்சுட்டு ஒரு கேக்கு ஜூஸ் சாப்பிட்ற காட்சிக்கு வந்து ஒரு வயலின் போட்டிருப்பாரு. அப்படியே நம்ம இளையராஜாவை ஞாபகப்படுத்துகிற மாதிரி கொண்டு வந்துட்டார். பரவாயில்ல, நல்ல ஒரு இசை ஞானம் அவருக்கு இருக்குது அப்படிங்கிறத இந்த படத்தில் நிரூபிச்சிருக்காரு. ஏன்னா இவருக்கு இதுக்கு முன்னாடி ப்ளூ ஸ்டார் 96 ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அந்த வரிசையில் இவருக்கு இந்த படமும் ஒரு நல்ல பேரை கொடுக்கும்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன். இந்த படத்துக்கு மிகப்பெரிய இன்னொரு படம் யுகபாரதி சொல்லலாம். ஏன்னா இயக்குனர் ஜோஸ்வா சேத்ராமனும் யுகபாரதி சேர்ந்து தான் கதை வசனம் எழுதியிருக்காங்க. வசனங்கள் பல இடங்களில் வந்து ரொம்ப கைத்தட்டல் படுற மாதிரி நிறைய காட்சிகள் இருக்குது. அதோட இந்த படத்தில் மிகவும் புதிய நடிகர்களாக ஒரு கமிஷனர் வர்றாரு, ஒரு கான்ஸ்டபிள் வர்றாரு, ஒரு எஸ்ஐ வராங்க. 3 பேருக்குமே சம அளவு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. போலீஸ்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற இந்த படத்தில் பார்க்கும்போது நம்ம சினிமா படம் பார்க்காம நம்ம பக்கத்துலேருந்து ஒரு சம்பவத்தை வேடிக்கை பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு யதார்த்தம் மீறாமல் சினிமாத்தனம் இல்லாமல் ரொம்ப அழகாக போலீஸ் அவங்க விசாரிக்கிறவங்க எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. இந்த படம் வந்து இனிமேல் இந்த படத்தில் நடக்கிற கொலை சம்பவங்களை பார்க்கும்போது ஒவ்வொரு வீட்லேயும் இந்த ஃப்ரிட்ஜ் இருந்தால் நம்ம ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோட பார்க்கணும், ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தான் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. இதை காட்சிப்படுத்துகிற விஷயம் வந்து ரொம்ப விஷுவல் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அந்த கமிஷனர் கேரக்டராக இருக்கட்டும், எஸ்ஐ கேரக்டராக இருக்கட்டும், கான்ஸ்டபிள் கேரக்டர் 3 பேருமே நம்மளை அறியாமல் சிரிக்க வைக்கிறாங்க. அதுதான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். 3 பேருமே முற்றிலும் புதுமுகமாக இருந்தால் கூட அவங்களோட பர்ஃபார்மன்ஸு ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்தடுத்து சினிமாவில் இனி அவங்கள நம்ம பார்க்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது நிச்சயமாக. அந்த அளவுக்கு அவங்க 3 பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களோட பங்கை முழு ஒத்துழைப்போடு அந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படம் ஆக்கியிருக்காங்க. நல்ல ஒரு பேசப்படும் படமாக நிச்சயமாக அந்த அமையும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்திடுங்க.